காதுல அது விழுந்துச்சு. ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற வேற ஒரு அங்கத்தால அவ கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அங்கம் அவகிட்ட இருந்தது அவளுக்கே தெரியாது. அவ்வளவு தூரத்துல இருந்து எங்க அம்மா என்கிட்ட எப்படி வந்தாங்க? யாரு கண்டா? அதாவது அவ உன்னை பார்க்க முயற்சி பண்றா. அந்த நட்சத்திரத்துல கீழே குதிச்சு அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற பீச்சில் வந்து விழறா. ரொம்ப வேகமா வந்து 186 இதோ பாரு. இப்ப பேரு கவனிச்சியா? என்னோட நம்பரிங் சீக்வென்ஸ் மாதிரி இருக்கு. அவனோட பேர்ல நம்பர் எல்லாம் வைக்க கூடாது. அவனை யாருக்குமே பிடிக்காத மாதிரி இருக்கு. என்னோட பேர்ல நம்பர் இருக்கு. ஏதாவது பர்சனலா வை. Processing personal. Alert! Alert! Flight path in multiple objects right now. Evade action. ஃபைல் ரோபோட் மூவி பார்த்தோமா? ஓகே, அந்த மூவியில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சின்னு யார் வந்து சொல்கிறது? வா பூஜா வா. சரி பூஜா கற்று சொன்னேன். சரி ஓகே 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 அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்புறமாட்டு அந்த புறா வந்து அந்த ரோபோட் கழுத்து மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்புறமாட்டுக்கு ரோபோட் வந்து கல்லெல்லாம் எடுத்துட்டு போய் லைனா அடிக்க வச்சு புறா பறக்கிறதுக்கு அதோடைய தோல் மேலே நிற்க வச்சு அது ரோபோட் வந்து ஓடிச்சான். அப்போ புறா பறந்துச்சான். ஆனால் போகும்போது தண்ணியில் விழுற மாதிரி இருந்துச்சான். அப்போ ரோபோட் பிடிச்சிச்சான். ஒரு ஆந்தையை வந்து ரோபோட் கூட்டிட்டு வந்து புறாக்கு பறக்கிறதுக்கு சொல்லித்தா அப்படின்னு ரோபோட் வந்து ஆந்தைகிட்ட சொல்லிச்சான். எனக்கு ஆடிச்சு ஒரு ரோபோட்டு அங்கே வந்து இருந்துச்சு. ஒரு நிறைய விலங்குகள் ஒரு விலங்கு அந்த ரோபோட்குள்ள போய் விளையாண்டுச்சு. தெரியாம அதை ஆன் பண்ணிச்சு. அந்த ரோபோட் ஏன்னு சொன்னேன், உங்களுக்கு உதவி வேணுமா, நான் உதவி செய்யறேன்னு சொல்லிச்சு. அதுக்கடுத்து அந்த விலங்கு ஒரு பெரிய கரடி கடிச்சிச்சான். அதுக்கடுத்து அந்த அந்த ரோபோட் ஓட ஓட அந்த கரடி கத்துனே வந்து அதை அந்த ரோபோட் வந்து கீழே விழுந்துச்சான். அப்போ ஒரு முட்டையோட ஓடிச்சு. அதை எடுத்து சேர்த்து நீ கற்றுக்கிறது என்ன? எல்லாரும் நட்போட இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். தனித்தனி எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அதுதான் இந்த படத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெரி குட், கிளாப் பண்ணு. அப்போ விலங்கு ஏதோ விளையாடினே வந்து காட்டுக்குள்ள அப்போ அது தெரியாம ஆயிடுச்சான். அப்போ அது ஒர்க் ஆகி ஏஞ்சிச்சான். அதுக்கப்புறம் அது அந்த விலங்கு ஓடிச்சான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டு காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிருந்துச்சான். அதுக்கப்புறம் ஒரு முட்டை கட்டிச்சான். முள்ளநெறி எடுத்து வாயில் போயிடலான்னு பார்த்துச்சா. அப்போ ரோபோட் பார்த்துட்டு அதை அடிச்சுச்சா. சரி, இந்த கதையிலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? எல்லாரும் பண்ணா இருந்தாதான் நம்மளால எல்லாம் சாதிக்க முடியும். வெரி குட், கிளாப் பண்ணு.